பாசிப்பயிறு குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். பாசிப்பயிறு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன், நல்லா கழுவி வச்சுருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு, இது மல்லியும் சீரகமும் நுணுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 4, கருவேப்பிலை, தக்காளி பெருசாக 1 பழம், பூண்டு 4 சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், புளி ஊற வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், இது மசால் பொடி. இதெல்லாம் வச்சு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ ஒரு குக்கரில் முதல்ல கழுவின பாசிப்பயிரை உள்ளே போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேக போடணும். அப்போ தான் ஒரு நல்ல வாசம் வரும். நல்லா வறுத்துக்கங்க. நல்லா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி தக்காளி பழம் நல்லா வெட்டி வச்சுருக்கோம்ல, 1 பெருசாக, அதையும் உள்ளே போடுங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு 8 விசில் விட்டு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு தாளிச்சிட்டு கடுகு நல்லா வெடித்த உடனே மல்லியும் சீரகமும் நுணுக்கி வச்சுருக்கோம் நல்லா 1 2 அதையும் உள்ளே போட்டு நல்லா ஒரு வறுத்து எடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுட்டு அதை நல்லா வெடித்த உடனே பூண்டு தட்டி வச்சுருக்கோம் 1 2 அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்து சின்ன வெங்காயம் அதையும் நல்லா இடித்து வச்சுருக்கோம், அதையும் நல்லா உள்ளே போட்டு நல்லா ஒரு வதக்கணும். பச்சை மிளகாய் 3 எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் குக்கரில் நம்ம வேக வச்சது வந்துருச்சு. அதை நல்லா ஒரு கரண்டியோட அடிபாகம் வச்சு நல்லா மசிச்சு விடணும். தக்காளி அதுவும் எப்படி வெந்திருக்கு பாருங்கள், நல்லா மசிச்சு விட்டு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜ் தான், அந்த மாதிரி தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இதை எடுத்து நம்ம உள்ளே ஆட் பண்ணணும் இந்த ஸ்டேஜில். அதுக்கப்புறம் மசால் பொடி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம உள்ளே போடணும் 1 ஸ்பூன். உப்பு அதுவும் 1 ஸ்பூன் உள்ளே போடணும். ஸோ எப்படி தான் அதோட கன்சிஸ்டன்சி எப்படி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வாட்ரு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஆறின உடனே நல்லா கெட்டியாயிரும். ஸோ நம்ம கொஞ்சம் குழம்பு பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வச்சிடணும், மூடி வச்சிடணும். அது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்து அந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி வச்சு அதையும் உள்ளே ஊற்றி நல்லா அதையும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துடணும். மேலாக கொத்தமல்லி தலைகளை தூவணும். சுவையான பாசிப்பருப்பு குழம்பு ரெடி. இப்போ பார்த்து முடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஹாப்பி குக்கிங், ஷேர் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ கைஸ்.